50% வரி விதிக்கப்பட்ட பிறகு எந்த வகையிலும் நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம் என்பதாக குறிப்பாக விவசாயிகள் வேளாண்மை சார்ந்த பண்ணை பசுமை பொருட்களில் எங்களுடைய விவசாயிகளுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு பிரதமர் அமெரிக்காவுக்கான பதிலை வேறொரு வகையில் கூறியிருக்கிறார். குறிப்பாக அடுத்த 21 நாட்களில் இந்த நெகோசியேஷன்ஸ் எந்த வகையில் நகரப்போகிறது, அதன் பிறகுதான் இந்த 50% வரி அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதற்கு முன்பாக அமெரிக்கா சொல்லியிருப்பது கூடுதல் வரிகள், 2ஆம் கட்ட வரிகள் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான பாதிப்புகளை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும், இதை தவிர்ப்பதற்கு இந்தியாவுடைய நடவடிக்கை என்ன, அரசியல் ரீதியாக இராஜாங்க ரீதியிலான அடுத்த நகர்வுகள் என்ன அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதற்கு மத்தியில் இந்த வரிகள் விதிக்கப்பட்ட பிறகு பங்கு சந்தை என்னவாகும் அப்படின்ற கேள்விகளும் இருக்கிறது. ஏன்னா இன்றைய தேதியில் பிரேசிலுக்கும் இந்தியாவுக்கும் மட்டும்தான் 50% வரின்னு இருக்கிறது. விரைவிலே சீனாவுக்கும் வரி உயர்த்தப்படும் அப்படின்னு நேற்றைய தினம் ட்ரம்ப் கூறியிருந்தார். அதனால் இன்னும் சில நாடுகளும் இந்த 50% வரி அப்படின்ற இந்த நிலையை எட்டக்கூடும். இதெல்லாம் 2ஆம் கட்ட வரி விதிக்கிறது அப்படின்றது அவர்களை நெகோசியேஷனுக்கு, அவர்களை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதற்கான யுக்தியாக அமெரிக்கா பயன்படுத்துகிறது அப்படின்ற குற்றச்சாட்டும் கூட இங்கே முன்வைக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்தியா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை எப்போது தொடங்க போகிறதுன்ற கேள்வி இருக்கிறது. குறிப்பாக செமி கண்டக்டர் போன்ற பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் அதற்கு 100% வரி அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்கிறார். சமீபத்தில் தான் இந்திய அரசு பெரிய அளவிலான மானியத்தை கொடுத்து இந்த செமிகண்டக்டர் ஆலையை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. செமிகண்டக்டர்கள் இல்லாததால் கார்களுடைய உற்பத்தியும் அந்த வெயிட்டிங் கால தாமத பீரியடும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்தியா இந்த முன்னெடுப்பை எடுத்தப்போ அந்த செமிகண்டக்டர்களை இறக்குமதி செய்வதற்கு 100% வரியை விதித்து அமெரிக்கா அடுத்த செக் வைத்திருக்கிறது. இதை இந்தியா எவ்வாறு சமாளிக்கப் போகிறது அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இது பற்றிய பார்வைகளை பொருளாதார வல்லுநர்களிடம் பெற்று வருகிறோம். பொருளாதார நிபுணர் திரு நாகப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். எங்களுடைய பொருளாதாரத்தில் எங்களுடைய விவசாயிகளுக்கு தான் முன்னுரிமை, இதில் எந்த சமரசமும் இல்லை அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக அமெரிக்கா சார்ந்த வேளாண் விளைபொருள், பால் பண்ணை பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான ஒரு நிர்பந்தம் இருக்குது, அதை அவர் மறுத்திருக்கிறார் அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுகிறது.